என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை அவ்வளவு எளிதாக வெல்லாமும் யாராலும் தொட்டுவிட முடியாது. ஆனால் இன்று என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படியானால் நிச்சயமாக என் பாதத்தை நீ தொட வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இதற்கு என்ன காரணம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் எதனால் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காகவே உடன் வருகின்ற இந்த தாயின் அன்பு இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி தன் பாதத்தை தொடச் சொல்லி ஒரு விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாள் என்றால் முதலில் உன்னை அவள் சோதிக்கிறாள் என்று அர்த்தம். தன் பிள்ளைகள் என்னவாக இருக்கிறார்கள், உண்மையில் இவர்கள் எந்த விஷயத்தை நடத்துகிறார்கள், சுற்றி நடத்துகின்ற விஷயங்கள் என்ன என்பதனை எல்லாமும் இவர்கள் சரியாக உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள். உண்மையில் தாயின் பாதத்தை தொட ஒரு தைரியம் வேண்டும் அல்லவா? உண்மையில் தாயின் பாதத்தை தொட்டு அதில் ஒரு நம்பிக்கையை பெறுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தைரியம் ஒன்று வேண்டும். அந்த தைரியம் உனக்குள் இருக்கிறதா என்பதை கூட சோதித்து பார்க்கலாம் அல்லவா நம் தெய்வம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நன்மதிப்போடு வாழ வேண்டிய காலகட்டம் இது. நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணரும் இந்த நேரம். இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயின் பாதத்தை தொட்டு நான் உனக்கென நடத்தும் இந்த விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள முதலில் தயாராகிவிடு. ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில் எல்லாமும் உனக்குள் இருந்த அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் முன்னிற்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஒரு இரவு பொழுது நாம் நல்லபடியாக உறங்கிவிட வேண்டிய நேரம். நமக்கான உறக்கத்தை நாம் மன நிம்மதியோடு பெற வேண்டிய நேரம். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி என்ன வருகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகியானவள் நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தை நீ உணர்ந்து சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து நீ நன்மதிப்போடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இந்த சூழ்நிலையை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு நமக்காக நாம் என்னவெல்லாமும் பெற நினைக்கிறோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி மொத்தமாக உன்னை தேடி வருவதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரமும் இனி உனக்காக என்னவெல்லாமும் நடந்திருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் இனி உனக்கான நேரங்களை எல்லாமும் சரியாக உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை மனம் குழம்பி இருந்தது போதும், மனம் கலங்கி நின்றது போதும். இனிமேல் என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன். இது எல்லாமும் உண்மையாகவே என்னுடைய பாதத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே பொருந்தும். நான் எதற்கு உன் பாதத்தை தொட வேண்டும்
என்று சொல்லி ஏதோ இவள் என்ன சொல்கிறாள், என்ன சோதிக்கிறாள் என்று பார்ப்பதற்காக வந்திருந்தாள். நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருபோதும் அவர்களுக்கு பொருந்தாது என்பதுதான் உண்மை. இனிமேலும் என்ன தேவை இருந்தாலும் இவை அத்தனையிலும் நாம் சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதிலும் நாம் நம்மை கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரத்தை நாம் புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி நான் சொல்வது போல என்னுடைய பாதத்தை தொட்டு நீ பெற நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி எனும் தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா புரிதல்களும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உன்னை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து இனி உனக்காக நான் என்ன தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி சொல்ல சொல்ல இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை இந்த வராகி நான் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மா தன் பாதத்தை உன்னை தொட வைத்து விட்டாளே என்று சொல்லி கலங்காதே. என் பாதத்தை தொட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான மதிப்பும் உயரத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம், எது வேண்டுமானாலும் உன்னை நிச்சயமாக மாற்றலாம். ஆனால் நீ சரியாக உணர்ந்து சரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உனக்கான மதிப்பை பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும், நல்லதொரு புரிதலை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளில் நீ எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு நிலையிலும் உன்னை மாற்றிவிட பழகு. சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் வந்து தரும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை மனப்பக்குவத்தோடு நீ உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது. அதிர்ஷ்டத்தை என் பிள்ளைக்கு நான் உணர்த்த வேண்டும் என்று நினைக்கும் நேரத்தில் கூட பல சோதனைகளைத்தான் நீ கடந்து வருகிறாயல்லவா, பல கஷ்டங்களைத்தான் என் பிள்ளை யோசிக்கிறாயல்லவா. துன்பங்களை அதிகமாக எதிர்பார்த்து நிற்கும் என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்கள் என்னவென்று புரிவதில்லை. தன்னை சுற்றி நடக்கும் பல உண்மையான விஷயங்கள்
என்னவென்று தெரிந்து விடுவதில்லை. தனக்கான வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக புரியவில்லை. இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ முழுமையான மதிப்பை முதலில் கொடுக்க வேண்டும். முழுமையான எண்ணத்தை முதலில் நீ தர வேண்டும். சூழ்ந்து வரும் எல்லா நிலைகளையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதத்தை தொடுகிறோமா? பெரியவர்களின் பாதத்தை தொடுவது நமக்கு நல்லது என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும். இதை நாம் எப்பொழுது மதிப்பாக நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மை சுற்றியும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி பல அதிர்ஷ்டங்கள் வருவதை நிச்சயமாக நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலத்தை நீ சரியாக புரிந்து கொள். நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக என்னவென்று புரிந்து கொள். முன்னின்று உனக்கு நான் வருவதை எடுத்துச் சொல்லும் இந்த காலம் அத்தனையிலும் உனக்கான தேவைகளும் உனக்கான தெளிவுகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? நான் இருக்கும் பொழுது இனி எதுவானாலும் என் பிள்ளை இனிமேலும் நீ பதறாதே. தாயின் பாதத்தை தொட்டு என் பிள்ளை நீ நல்ல பிள்ளையாக மாறி இருக்கின்றாய். ஒரு சில தவறுகளை இந்த வாழ்க்கையில் நீ செய்திருந்தாலும் கூட இந்த தவறுகளிலிருந்து உனக்கான தெளிவும் இனி கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ சுற்றி இருந்து காயம் கொள்ளாமல் உனக்கு நடக்கும் உண்மைகளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள பழகு. வராகி என்ற தெய்வம் நான் உன்னோடு இருக்கிறேன். இதை யாராலும் இனி மாற்றிவிட முடியாது. என்ன நடந்தாலும் இனி உன்னை யாராலும் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்களுக்குள் தள்ளிவிட முடியாது. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் குழந்தை நீ இனிமேல் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். வாழ்க்கை என்றால் என்னவென்ற ஒரு பாடத்தை நான் சொல்லித்தான் இனி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக இனி உணர்ந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான நேரங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை நாம் பெற்றிருந்தோமானால் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருந்திருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் கோட்டை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு உனக்கான ஒரு விருப்பத்தை கூட நீ நடத்தாமல் இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு புரியாத ஒன்றாகத்தான் இந்த வாழ்க்கையில் மாறிவிடும். உனக்கு புரியாத ஒரு விஷயமாகத்தான் இந்த வாழ்க்கையை அது மாற்றி கொடுக்கும். இப்படியாக இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு வேண்டிய பலனை நிச்சயமாக நடத்தும். இந்த நேரம் உனக்கு நிச்சயமான ஒரு நன்மைகளை சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நான் இருப்பேன். எந்த நாளிலும் நான் உனக்கு துணை வருவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு நான் கை கொடுப்பேன் என்பதுதான் உண்மை அல்லவா? இதை நான் சரியாக செய்துவிட வேண்டிய மனப்பக்குவத்தில் வந்துவிட்ட பிறகு இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று என்னவென்று யோசிக்க வேண்டும். தெய்வமே நம்மை தேடி வருகிறது என்றால் நாம் எந்த அளவிற்கு மனநிறைவோடு இருக்க வேண்டும்,
எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் நாம் எப்படி எல்லாமும் கையாள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை சொல்லித்தரும்போது அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் நாம் எதையும் தொலைத்து விடக்கூடாது. அதிர்ஷ்டத்தை நமக்கு இந்த நேரம் கொடுக்கிறது எனும் பொழுது அதை பெறுவதற்குரிய மனநிலையோடும் அதை பெற வேண்டிய மனப்பக்குவத்தோடும் நாம் நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் மிகப்பெரிய வெற்றியும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா? எது நடக்கிறது, எது உன்னை விட்டு செல்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால் அடுத்து நடக்கும் நேரங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இந்த காலங்களை இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னுரிமை கொடுப்பது போல என்னவெல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதிலும் நான் மிகுந்த மனத்தெளிவோடு இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. காலத்தின் கட்டாயம் இனி என் பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளை விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விருப்பங்களை நீ முன்னிறுத்து, நல்ல தருணங்களை நீ உள்ளின்று உணர்த்து. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே புரிந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சரியான மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உன்னை நிச்சயமாக இனி நம்பிக்கையோடு இந்த தாயின் பாதத்தில் சரணடைய வைத்து எந்த தவறுகளையும் செய்யாத ஒரு மன உறுதிக்கு உன்னை நீ தெளிவாக கொண்டு வந்து விடுவாய். வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது இயல்பான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் எல்லா தவறுகளையும் தாண்டி நீ அந்த தவறுகளை உணர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது மிக சரியான விஷயமாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் நான் உனக்கு சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு நிலையிலும் நீ நன்மதிப்பை பெற்று விடுகிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இனி அத்தனையிலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. விடியும் பொழுதில் என் பிள்ளை ஒரு மிகப்பெரிய தெளிவோடு அந்த விடியலை நீ எதிர்கொள்ள வேண்டும். மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் நல்ல திருப்பங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் இனி உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறும். உன்னால் நடக்காது முடியாது என்று எல்லாமும் இங்கு எந்த விஷயங்களும் இல்லை என்ற ஒரு மனநிலை உனக்கே வந்துவிடும். நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பக்குவம் உனக்குள் வந்துவிடும். இவை எல்லாவற்றையும் உணர்ந்து நீ மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொள். நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ கண்கூடாக கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்தது என்னவென்றும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான நம்பிக்கையை உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்று நான் சொன்னது உனக்கு நிச்சயமாக இனி புரியும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை சரியான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒரு பதிலை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரி என்றும் தவறென்றும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி நிற்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை நீ சரியாக ஆயத்தப்படுத்து. உன்னை மீட்டு கொடுக்கும்
இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.